வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெயா மோட்டோ கன்சல்டிங். இன்றைக்கி நம்ம யார்டில் என்னென்ன வண்டிங்க இருக்குது, எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 14 வீலருங்க, 2016 மாடலு BS3 வண்டி தான். ஸோ புது வண்டிக்கு நேராக இருக்கக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டியோட FC 1 இயர் கரண்ட் வந்துருங்க. இன்சூரன்ஸும் உங்களுக்கு 10 மாதம் 11 மாதம் அப்படி வரும். வண்டியோட கேபின் வெல்டிங் ரீடைப் நியூ கேபின் நண்பர்களே. ஸோ வண்டியோடைய டயர் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 டயருமே புது டயர் ரேடியல் டயர் வந்துருங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கெலிட்டன் அப்ளிகேஷன், டேங்கர் அப்ளிகேஷன், இல்லை ஸ்டீல் பாடி உங்களுக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியோ டேங்கரோ நீங்கள் ஸ்கெலிட்டன் என்ன கேட்குறீங்களோ எல்லாமே நம்ம சூட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வண்டியோடைய என்ஜினு அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே கேரண்டி கண்டிஷன் நண்பர்களே. இது JMT சர்டிஃபைடு வண்டி. எண்ட் டு எண்ட் எல்லா ஒர்க்குமே செக் பண்ணி தரவாக வேலை செஞ்சுருக்கோம். ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பெஸ்ட்டான ரேட்டில் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் வருங்க. அதனால் இந்த வண்டியோட ப்ரைஸு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 12 வீலுங்க, 3118 BS4 வண்டிங்க, 2017 மாடல், 18 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN52L 9563ங்க. வண்டியோட FC 2 வருஷம் இருக்குங்க, February 2027 வரைக்கும் இருக்குது. வண்டியோடைய இன்சூரன்ஸு உங்களுக்கு அடுத்த வருஷம் 1ஆம் மாதங்க. வண்டியோட NP பார்த்தீங்கன்னா 2026 3ஆம் மாதம். வண்டி 5,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 12மே ஒரிஜினல் டயர் தான். ஆவரேஜ் உங்களுக்கு 80 to 90 காசு இருக்கும் 5 செட்டு டயரு. ஸோ குறுக்கு கட்டை நெட்டு கட்டைங்க, சைடு பாடி பிளைவுட்டு. ஸோ இந்த டயரு கிட்டத்தட்ட ஃபுல் கண்டிஷனுங்க. ஒரே ஒரு செட்டு டம்மியில் மட்டும் டயர் கம்மியாக இருக்குது. மற்றபடி வண்டி பக்கா ரன்னிங் வண்டி. ஓனர் கம் டிரைவர் ஓடிட்டு இருந்த வண்டி மிக தெளிவாக இருக்கும். ஸோ பிளாட்ஃபாரம் தெளிவாக இருக்குங்க, முத்தப்புள்ள. அண்டர் செஸ்மே ஓகே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்க்கணுன்னா திருச்செங்கோடு நம்ம ஜெயா மோட்டோ கன்சல்டிங் இந்த வண்டி நிற்கிது. ஸோ இந்த வண்டிக்கு கஸ்டமர் டிமாண்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,50 சொல்கிறாருங்க. ஸோ வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து பாருங்கள், முன்ன பின்ன ஃபைனல் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 12 வீலுங்க, 388 வேரியன்ட், 2015 மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம். வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN36AV 3198ங்க, 2015 மாடல் வண்டி. வண்டியோட FC உங்களுக்கு 1 இயர் கரண்ட் வந்துருங்க. வண்டியோட இன்சூரன்ஸ் 1 மாதம் 2 மாதம் இருக்கும். உங்களுக்கு 1 இயர் வேணாலும் பண்ணி கொடுத்துறாரு கஸ்டமரு. ஸோ வண்டியோடைய ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி நண்பர்களே. கேபின் இன்டீரியரில் பாருங்கள். ஸோ டயர் கண்டிஷன் பொறுத்தவரையில் 2 செட்டு ஒரிஜினல் இருக்குங்க. ஒரு செட்டு ஒரிஜினல் உங்களுக்கு ஒரு 60-70 காசு இருக்கும். இன்னொரு செட்டு கேசிங் கண்டிஷனு, மீதி எல்லாமே ரீபில் டயர் தான். ஸோ வண்டியோடைய அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ டயர் கண்டிஷன் முன்ன தான் இருக்குங்க. வண்டி வந்து நேரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நாம் ரீசனபிளான ப்ரைஸை பேசி இந்த வண்டி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்டிஷன் உங்கள் டேஸ்ட்டுக்கு டயர் போட்டுக்கலாம் நண்பர்களே. வண்டியோட பிளாட்ஃபார்ம் ஸ்டீல் பிளாட்ஃபார்முங்க. வண்டியோடைய பாடி கேபின் எல்லாமே ஓரளவுக்கு மாடலுக்கு உண்டான கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரீபில்ட் 2 செட்டு உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ ப்ரைஸ் நம்ம ரீசனபிளாக முடிக்கலாம். கையில் 1 லட்சம் 2 லட்சம் வச்சுட்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். வண்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பேசி பண்ணி கொடுக்குறேன் நண்பர்களே. ஸோ இதுவும் நம்ம ஆஃபீஸில் தான் நிற்கிது. ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஒரு 14 to 15 லட்சம் கிடைக்கும். கையில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருக்கிறவங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அசோக் லேலண்டுங்க, 388 2017 மாடலில் BS3 வண்டி. மார்க்கெட்லேயே ரொம்ப குறைவாக கிடைக்கக்கூடிய வண்டிங்க. 17 மாடலில் BS3. வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN36AS 9183ங்க. ஸோ இந்த வண்டி FC உங்களுக்கு 2 வருஷம் வந்துடும். வண்டியுடைய இன்சூரன்ஸு இது 1 மாதம் 2 மாதம் அப்படி தான் கரண்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வேணுன்னா போட்டு கொடுத்துறாரு கஸ்டமரு. ஸோ டயர் கண்டிஷன் பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் உங்களுக்கு ஒரு 70 to 80% இருக்குங்க. செகண்ட் ஆக்சில் ஒரு 20 காசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ குறுக்கு கட்டை நெட்டு கட்டை பிளாட்ஃபார்ம் மரம் தான். பிளாட்ஃபார்ம் ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஹவுசிங்கில் இது ஒரு நல்ல கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்குங்க. டம்மியில் ரீபில்ட்டு ஒரு 60-70 காசு இருக்குது. ஸோ இந்த வண்டியுமே நெகோசியேஷன் உட்பட்டது தான். பிளாட்ஃபார்ம் ஆவரேஜான கண்டிஷனில் தான் இருக்குங்க. ஸோ டம்மியில் இன்னொரு செட்டு ரீபில்ட்டு ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஹவுசிங்கில் ஒரு செட்டு ஒரிஜினல் ஃபுல் கண்டிஷனுங்க. டயரை பொறுத்தவரை நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். இமீடியட்டாக எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளாட்ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே 3 நம்பர் தொடர்பு கொண்டு இந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ
ஸோ வண்டி 17 மாடலுக்கு வண்டிக்கு உண்டான கண்டிஷன் இருக்குங்க. சின்ன சின்ன சில்லற வேலையை செய்யணும். வண்டி பிடிச்சிருக்குன்னா வந்து பாருங்கள், நம்ம ரீசனபிளாக என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரலாம். மற்றபடி கசங்காத வண்டி தான், எல்லாமே பாசிங்களோடு தான் ஓட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுங்க 3W8 12 வீல் 2015 மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN52H 3186. வண்டியோட FC 1 இயர் எடுத்து கொடுத்துறாரு, இன்சூரன்ஸும் 1 இயர் எடுத்து கொடுத்துறாருங்க கஸ்டமரு. ஸோ வண்டி பக்கம் லைன் ஓடி இருந்த வண்டி தான். ஸோ வண்டியோடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ஒரு 60-70 காசு இருக்கும். செகண்ட் ஐசில் ஒரு 4 கண்டிஷனுக்குள்ளே இருக்குங்க. குறுக்கு கட்டை நெட்டு சேனலுங்க. சைடு பிளாட்ஃபார்ம் மரம். டயர் ஹவுசிங் 4 டம்மி கேசிங்க. அண்டர் சேஸ் அண்டர் பார்ட்ஸில் சுத்தமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்மே கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டம்மியில் இந்த சைடு 4 கண்டிஷனுங்க. ஹவுசிங்கில் ஒரு 40 காசு இருக்குது. ஸோ இந்த வண்டி கஸ்டமர் ரீசனபிளாக தான் கோட் பண்ணுறாருங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இதில் நம்பரோட தொடர்பு கொண்டு உடனே கூப்பிடுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா TN52H 6577ங்க. அசோக் லேலண்ட் 12 வீலு 31/18/2015 மாடல். ஸோ இந்த வண்டியோடைய FC உங்களுக்கு 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் அப்படி வருதுங்க. இன்சூரன்ஸு 1 இயர் போட்டு கொடுத்துறாரு. ஸோ இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 12 டயருமே ரேடியல் டயர் தான். ஆவரேஜ் எல்லாம் 60-70 காசு இருக்கும். பாடி கேபின் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க. ஸோ டயரு 12 டயருமே MRFங்க. பிளாட்ஃபார்ம் எல்லாமே மிக தெளிவாக இருக்குது. வண்டி டயர் கண்டிஷனுமே எடுத்து அப்படியே ஓட்டலாம், அந்த கண்டிஷனில் மிக தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வண்டி ஓனர் கம் டிரைவர் ஓடிட்டு இருந்த வண்டி தாங்க. ஸோ வண்டி பிடிச்சிருக்கு ஓனர் நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் தொடர்பு கொண்டு உடனே இந்த வண்டி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 3718ங்க 2017 மாடல் BS4 14 வீல் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN36AQ 0733ங்க. ஸோ இந்த வண்டியோட FC 2 வருஷம் கரண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்டு, பர்மிட் சரண்டரு. வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு டயர் மட்டும் தான் குட் கண்டிஷன் இருக்குங்க. 2 to 3 செட்டு தேரும் மொத்தமாக. 2 செட்டு உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன் S3K4 இருக்குது. மீதி எல்லாமே டயர் கண்டிஷன் கம்மி தான். குறுக்கு நெட்டு கட்டை பிளாட்ஃபார்ம் ஸ்டீலுங்க. ஸோ இந்த வண்டிக்கு 2 செட்டு S3K4 புதுசு இருக்குது. மீதி டயரில் கழிச்சா ஒரு செட்டுக்கு தரும். ஒரு 3 செட் டயர் கம்பல்சரி போடுற மாதிரி இருக்கும். வருஷ ரெக்கார்டு. வண்டி வெறும் 3 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. BS4 வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸு 22,50 கேட்குறாருங்க. 22,50. நீங்கள் ஒரு 2 செட்டு 3 செட்டு டயர் போட்டால் கூட உங்களுக்கு ஒரு 24 ரூபாயில் ஃபுல் கண்டிஷன் ஆயிரும். FC இன்சூரன்ஸ் வருஷம். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்செங்கோடு ஜெயம் ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸில் நிற்கிது. ஸோ வண்டி பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து பாருங்கள் நண்பர்களே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுங்க 2518 2018 மாடல் BS4 வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட கேபின் புது கேபினுங்க, வெளியின டைப்பு. வண்டியோட FC 2 வருஷம் வந்துடும். வண்டியோட இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட் வந்துடும். ஸோ மில்க் டேங்கரு, ஸ்கெலிட்டனு, பிளாட்ஃபார்ம், பாடி வண்டினா கூட எல்லா ஆப்ஷனும் நம்ம கட்டி கொடுக்கலாங்க. கேபின் இன்டீரியலாக பாருங்கள், அலுமினியம் மைக்காக வந்துடும். வண்டி வரும் 2,30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வண்டியோடைய அண்டர் பார்ட்ஸோ இன்ஜினோ எல்லாம் மிக தரமாக இருக்கும். ஸோ டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 செட்டு ஒரிஜினலுங்க, 2 செட்டு ரீபல்ட்டு. ஆவரேஜ் 50 காசு இருக்குது. ஸோ அந்த தூத்துக்குடி டிப்பர்லாம் போடுறீங்க, ஓவர்லோட் அப்ளிகேஷன் பயன்படுத்தினா பக்காவாக சீட்டும் ஆகும். உங்களுக்கு க்ரௌண்டு மெரிட்டர் க்ரௌண்டுங்க, 8 கியர் பாக்ஸ் வந்துடும். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ வண்டி வந்து பார்க்குற மாதிரி தான் நம்ம திருச்சி ஜெயம் ஆட்டோ கன்சல்டிங் இருக்குங்க, வந்து பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம போகக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 வீல் சேஸுங்க 2518. இது 2018 மாடல். ஸோ வெறும் சேஸியாகவே கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பாடி கேபின் போடுறீங்க, இல்லை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு கேபின் போடுறீங்க, இல்லை AC பஃபு போடுற வண்டி. ஸோ என்ன பர்பஸ்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். 10 டயருமே ஒரிஜினல் டயரு. ஆவரேஜ் ஒரு 30 to 40 காசு மினிமம் இருக்குங்க. 40 காசு மினிமம் ஆவரேஜ் இருக்கும். ஸோ இந்த போர்வெல் சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாமே சொல்லி வேலை செஞ்சாச்சுங்க. ஸோ நீங்கள் போர்வெல் சப்போர்ட்டுக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த அப்ளிகேஷன் பக்காவாக சூட் ஆகும். ஸோ 10 வீல் சேஸ் ஜென்யூன் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி நண்பர்களே. கிலோமீட்டரில் 2 லட்சத்துக்குள்ளே தான் ஓடி இருக்கும். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நேரில் வந்து பாருங்கள். வண்டியை விலை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுங்க 14 வீல் 3718 2018 மாடல் BS4 வண்டி தான்.
ஸோ இந்த வண்டி நியூ கேபினு, வெள்ளிங்கிரி கேபின் நண்பர்களே, டீலக்ஸ் டைப்பு. ஸோ 14 டயருமே புது டயர் வந்துடும். இன்ஜின் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே கேரண்டி கண்டிஷனுங்க. ஜேஎம் சர்டிஃபைடு வண்டி இது. ஸோ 2 லட்சம் கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குங்க. ஸோ வண்டி மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கும். ஸோ சென்னை ஆர்பூர் சைடில் ஸ்கெலிட்டன் போடுறீங்க, இந்த டிப்பர் போடுறீங்கன்னா கட்டாயமாக அந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி ஒரு நியூ வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்டீல் பாடி அப்ளிகேஷன் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் லென்த் வச்சு பாடி லென்த் சாஸ்ட் லென்த் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு ஸ்டீல் பாடி அப்ளிகேஷனுக்கு பக்காவாக சூட் ஆகும். சிமெண்ட்டோ இல்லை கோலோ இல்லை மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே இந்த வண்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நியூ வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. கட்டுப்பு புஷில் வந்து அண்டர் பார்ட்ஸ் எண்ட் டு எண்ட் ஆயில் சர்வீஸ் வீல் கிரீஸ் லைனிங் எல்லா வேலையுமே செஞ்சாச்சு. ஸோ வண்டி வந்து நேரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட்டான ரேட்டில் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்க்கக்கூடிய வண்டி அசோக் லேலண்டுங்க. 14 வீல் 3718 2018 மாடல் பேஸ் 4 வண்டி. புது வண்டிக்கு நீரான வண்டிங்க. பாடி கேபின் புதுசு, 14 டயர் புதுசு, அண்டர் பார்ட்ஸ் கேரண்டி கண்டிஷன், தார்பா கேர் டூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசு வந்துருங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பர்மிட் போட்டு கொடுக்குற வரைக்கும் எண்ட் லெவலே செஞ்சு கொடுத்துருவோம். ஒரே ஒரு வண்டி தாங்க இருக்குது நண்பர்களே. ஸோ 6 வண்டி கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் ஒரே வண்டி. யாராவது தெளிவான வண்டி புது வண்டி கண்டிஷனில் பார்க்குறீங்கன்னா லேட் பண்ணாமல் வந்து வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே மிக தெளிவாக இருக்கும். கேரண்டி கண்டிஷனுங்க. ஜேஎம்டி சர்டிஃபைடு வண்டிங்க இதெல்லாம். பாடி கேபின் அண்டர் பார்ட்ஸ் எல்லாம் மிக தெளிவாக இருக்கும். எண்ட் டு எண்ட் எல்லா ஒர்க்கும் செஞ்சுருப்போம். ஆயில் சர்வீஸ் வீல் டிசைனிங் வந்து A to Z கிரவுண்ட் பண்ணி வரைக்கும் எல்லாமே செக் பண்ணி கேரண்டி கண்டிஷனில் கொடுக்குறேங்க. ஸோ பாடி உங்களுக்கு 30 ஃபீட் ஸ்பேன் வந்துடுங்க, 30 அடி லென்த்து. ஸோ 15 குறுக்கு சேனல், 5க்கு 2, நெட்டு சேனல் 6க்கு 3 வருங்க. பிளாட்ஃபார்ம் ஃபுல் சைஸ் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு 2.5 இன்ச் பிளாட்ஃபார்ம் வந்துடுங்க. ஸோ வண்டி வந்து பாருங்கள் மிக தெளிவாக இருக்குங்க. கிட்டத்தட்ட புது வண்டிக்கு நிகரான வண்டிங்க. 2 லட்சம் கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. செகண்ட் ஓனர் உங்கள் பேர்லேயே நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்பி போட்டு கொடுத்துட்றோம். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளே